மக்கள் ஆணையை அரசாங்கம் காட்டிக் கொடுத்துள்ளது. சர்வதேச நாணயம் குறித்து வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விசனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். சர்வதேச நாணய இணக்கப்பாட்டில் திருத்தங்களை செய்வோம் என கூறி பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட தற்போதைய அரசாங்கம் அந்த ஆணையை இப்போது காட்டிக் கொடுத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நிலையல் கட்டளை 27/2 கீழ் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய அரசாங்கம் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கை பிரகடனம் ஊடாக சர்வதேச நாணயத்துடன் புதிய கடன் நிலைபெற்று தன்மை பகுப்பாய்வு இணக்கப்பாட்டை எட்டுவதன் மூலம் முந்தைய அரசாங்கத்தால் மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட அழுத்தத்தை குறைப்பதாக தற்போதைய அரசாங்கம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தது. சர்வதேச நாணயத்துடன் மிகவும் சாதகமான இணக்கப்பாடுகள் மூலம் புதிய தோற்றப்பாட்டை அடைய தற்போதைய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையை அரசாங்கம் சரியாக பயன்படுத்துகிறதா என்பது தற்சமயம் பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. இதன் பிரகாரம் நான் பின்வரும் கேள்விகளை எழுப்புகிறேன் என்பதாக அவர் பல கேள்விகளையும் கேட்டு பதில்களையும் எதிர்பார்த்திருந்தார். இருதரப்பு கடன் வழங்குநர்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக பிடைமுறி கடன் உரிமையாளர்களுக்கு இலங்கை செலுத்த வேண்டிய மொத்த கடன் எவ்வளவு, குறித்த கடன் செலுத்துதல் ஆரம்பமாகும் வருடத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் தனித்தனியாக செலுத்த வேண்டிய கடன் தவணை தொகை எவ்வளவு, இந்த கடன் கொடுப்பனவுகளை வெற்றிகரமாக செயற்படுத்த ஒரு நாடாக அடைய வேண்டிய பொருளாதார இலக்குகள், அதாவது பொருளாதார வளர்ச்சி விகிதங்கள் மற்றும் ஏனைய இலக்குகள், உதாரணமாக அந்நிய செலாவணி இருப்பு நிலைகள், அந்நிய நேரடி முதலீட்டு இலக்குகள் என்ன. 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய அரசாங்கம் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்ட நாணயத்துடன் புதிய கடன் நிலைபெறு தன்மை இணக்கப்பாட்டை எட்ட அரசாங்கத்திற்கு ஆணை கிடைத்தது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவ்வாறு இல்லை என்றால் புதிய கடன் நிலைபெறு தன்மை இணக்கப்பாட்டை எட்ட தவறியது மக்கள் வழங்கிய ஆணையை காட்டிக் கொடுப்பதாக கருதுகிறீர்களா? நாணயத்துடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளில் நமது நாட்டுக்கு வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் தவணை தொகைகளை பெறுவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய குறிப்பிட்ட நிபந்தனைகளை வேறு வேறாக குறிப்பிடவும், மின்சார கட்டணத்தை 18 வீதத்தால் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்தது இதன் பிரகாரமா? விரிவான கடன் வசதியின் கீழ் வழங்கப்படும் கடன் தவணைகளின் எண்ணிக்கை யாது? எந்த ஒரு தவணைகளிலும் கிடைக்கப்பெறும் கடன் தொகை எவ்வளவு? தற்போதுள்ள சர்வதேச நாணயத்தின் இணக்கப்பாட்டை விட மேலும் சலுகைகளுடன் கூடிய புதிய இணக்கப்பாட்டை எட்டி மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அழுத்தத்தை குறைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? மேலும் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இல்லாமல் அரசாங்கத்தால் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க முடியாது என்பதால் இதற்கான பதில்களை வழங்காமல் இருக்க முடியாது என்பதாக நேற்று தினம் நேர்கட்டளை 27/2 கீழ் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சரமாரியான கேள்விகளை அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தார்.